பீட்டாவை ஒழிச்சு வெளியில தள்ளணும்னு வந்திருக்கோம். பீட்டா யாரியா? தமிழ்நாட்டை சேர்ந்தவனா, இந்தியாவை சேர்ந்தவங்களா? எதையும் சேராதுங்க. அவங்க கறவை மாட்டு பாலை சாப்பிடாமையா வளர்ந்துட்டாங்க. அவங்க மாட்டை கொல்லக்கூடாது, மாட்டை தழுவி பிடிச்சி விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் கூட தாங்க படத்துல நிறைய மாடு வச்சுதாங்க நடிச்சிருக்கிறேன். 2500 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த மாடை தழுவுதல் அப்படின்னு சொல்லி எங்க மூதாதையர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க சிந்து கணவாய் வழியா வந்தவங்க கிடையாது. இதுதான் கடவுள், இதுதான் இதுன்னு சொல்லுது. நாங்க இந்த மாட்டை கும்பிட்டோம், அப்புறம் சூரியனை கும்பிட்டோம், தண்ணியை பார்த்து கும்பிட்டோம், வயலை பார்த்து கும்பிட்டோம். நாங்க அதைத்தான் தெய்வமா நினைச்சு ஓஹோன்னு வந்துட்டு இருந்திருக்கோம். இன்னைக்கு சிந்து இதுல நீரோ மன்னா வெளியே வாடா, நீரோ மன்னா வெளியே வாடான்னு சொல்லுவாங்க. ஆனா நீரோ மன்னர் வாசித்துக்கினே இருந்தாரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நாட்டில் இருக்கிறவங்க தலையை தண்டவாளத்துல தள்ளி வச்சு நிறைய இடத்துக்குள்ள அரசியல்வாதிங்க அரசியல் பண்ணி அரசியல்ல வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாம சுதந்திர போட்ட தியாகிகள் சொல்லி இந்த நாட்டை இந்தியாவை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது நாங்க அதாவது அரவணைச்சுக்கின்னு நடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இல்ல. நடிகர்களும் முதலமைச்சரா கூட இருந்தாங்க நடிகர்கள்லாம். ஆனா நாங்க நடிச்சுக்கிட்டே முதலமைச்சரா உட்காரணும்னு சொல்லி ஆசைப்படலங்க. இங்க நாடு பத்திட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுகிறீங்க?